ஆஸ்ட்ரோ டிவி ஆதிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 13/6/2024 முதல் 7/7/2024 வரை இந்த 24 நாட்களும் கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான் என்னென்ன அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், அழகுக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் காரகன் இந்த சுக்கிரன், பணத்திற்கும் புகழுக்கும் ஆடம்பர பகட்டுக்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிரன், இசை நடனம் நாட்டியம் நாடகம் போன்ற நடிப்பு தொழிலுக்கு காரகன் இந்த சுக்கிரன், எதையாவது எதிர்பார்த்து யாரெல்லாம் நடிக்கிறார்களோ அவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், அதே போல விடிவெள்ளி என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன், ஆடம்பர பிரியன் இந்த சுக்கிரன், இல்லறத்திற்கு அதிபதி இணைப்புக்கு காரகன் இந்த சுக்கிரன், அதே போல வெள்ளிக்கும் வைரத்திற்கும் காரகம் உள்ளவரும் இந்த சுக்கிரன் தான், மனித சமூகத்தை மோகத்தில் ஆழ்த்தக்கூடியவர் இந்த சுக்கிரன். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். 13/6/2024 முதல் 7/7/2024 வரை ஒரு 24 நாட்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க. மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தாங்க முதல் தர யோகாதிபதி. ஏன் அப்படின்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி சுக்கிரன். கும்பராசிக்காரர்களுக்கு 4க்கும் 9க்கும் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க ஒரு 24 நாட்கள். இந்த 24 நாட்களும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாட்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் வீட்டில் லாபாதிபதி குரு இருக்கிறார். அப்போ குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் கோணமேறி வலுவாக இருக்கிறதுனால இந்த காலம் ஒரு சிறப்பான காலமாக இருக்கும். மேலும் கும்பராசிக்காரர்கள் தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மசனியை மறக்க வேண்டாம். ஏன்னா ஜென்மசனியில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்பீங்கன்னு கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய விரோதங்கள் வரும். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா எதிர்ப்படியே கடை வைப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தொழிலெல்லாம் ஒரு மந்தம் தெரியும். அதுமாரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க கும்பராசிக்காரர்கள். மனசும் சரியில்லை உடம்பும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். பாருங்கள் உடம்பெல்லாம் ஒரு அசதி சோம்பல் எதிரையும் ஒரு நாட்டம் இல்லாத நிலையை தரும். எல்லா தொழிலும் ஒரு மந்த நிலை இருக்கிற மாதிரி தெரியுங்க. எந்த காரியமும் இழுபறியாக நடக்கிற மாதிரி தெரியும். ஒரு 10 நாளில் நடக்கிற காரியம் 100 நாள் ஆகும். அந்த மாதிரி சனி பகவான் மந்த கிரகம் சனி பகவான் ராசிக்குள்ளே போகும்போது ஒரு மந்தத்தன்மை இருக்கும். பொதுவாக 7.5 சனியில் ஜென்ம சனி தாங்க ஒரு கொடுமையான காலம். 2025 மார்ச் வரையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி. அப்போ 2025 மார்ச் வரையுமே ஒரு மந்த நிலை கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் பாருங்கள் ஒரு மந்த நிலை தெரியும். இந்த காலகட்டத்திலலாம் லாபத்தை பார்க்க வேண்டாம். தொழில் ஓடுதான் அந்த தொழிலை அப்படியே நகர்த்தி கொண்டு போவது நல்லது. இந்த காலகட்டத்தில் தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றுறது அதே போல் புதுசாக தொழில் தொடங்குறது இதெல்லாம் தவிர்க்கணும் கும்பராசிக்காரர்கள். ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா தேவையற்ற ஒரு இடமாற்றங்கள்லாம் ஏற்படும். நீங்களாக இடமாற்றத்திற்கு அப்ளை செய்ய வேணாம். நீங்கள் எங்கே போனாலும் பிரச்சனை தான் ஜென்மசனியில். அதனால் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அதே இடத்துல தொடர்ந்து இருப்பது நல்லது. அதே போல் நிறைய பேருக்கு பாருங்கள் உத்தியோகத்தில் டீ ப்ரொமோட் ஆகிறது, உத்தியோகத்தை விட்டு விஆர்எஸ் கொடுக்கறது, உத்தியோகத்தை வலுக்கட்டாயமாக பாருங்கள் உத்தியோகத்தை விட்டுட்டு ஓடி போகிறது, இது போன்ற நிலையெல்லாம் ஏற்படும் ஜென்மசனி காலகட்டத்தில். அதனால் உங்கள் வேலையில் உங்கள் உத்தியோகத்தில் ஒரு இணக்கமாக இருங்க, உத்தியோகத்தில் ஒரு ஈடுபாடாக இருங்க, மேலதிகாரிகளை பகித்து கொள்ளாதீர்கள், உங்கள் கூட இருக்கிறவங்கலாம் ஒரு நட்பாக இருங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஜென்மசனி காலகட்டத்தில் எங்கே போனாலும் ஒரு கஷ்டங்கிறது இருக்கும். அதே போல் கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாருங்கள் விபத்து கண்டம் காயம் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலாம் கொடுத்துரும் நிறைய பேருக்கு. அதனால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் எதுலேயும் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். பெருசாக எதுவும் திட்டம் போடக்கூடாதுங்க கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில்.
இன்னும் சொல்ல போனால் நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தை பற்றி, இந்த ஊரை பற்றி, இந்த நாட்டை பற்றிலாம் நல்லா ஒரு முழுமையாக தெரிஞ்சுப்பீங்க இந்த காலகட்டத்தில். அப்போ நிறைய அனுபவ பாடத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் உங்களை பற்றி. இன்னும் சொல்ல போனால் ஜென்மசனி காலகட்டத்தை தான் ஒரு மனிதனுடைய ஆணவம், அகங்காரம், மாயையெல்லாம் அறுபட்டு ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா ஜென்மசனி தான். அதனால் இந்த காலகட்டத்தில் தலைக்கணமெல்லாம் ஆகாதுங்க. எங்கே போனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது. சரி, இப்போ பாருங்கள், கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு? சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார். அதனால் இந்த 24 நாட்களும் ஒரு அமோகமான நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு. என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் அப்படின்னா, புதுசாக ஏதாவது இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, போர் போடுறது, இது போன்ற ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதில் நல்ல வருமானம் இருக்கும். அதே போல் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதிங்க, அவர் கோணமேறி வலுவாக இருக்கிறார். அப்போ நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். சொத்து வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் லாபத்துக்குடைய குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த வீட்டுக்கு உடமேறி வலுவாக இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் திடீர்னு சொத்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வாக்காதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த வீட்டுக்குடைய கோணமேறி வலுவாக இருக்கிறார். நல்ல வாக்குப்பலம், பேச்சு திறமை, கொடுக்கல் வாங்கல், நம்பிக்கை, நாணயம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறந்து விளங்கும். இந்த 24 நாட்களில் நல்ல ஒரு பணவரவை பார்க்க முடியும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அதே போல் குடும்ப விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள், ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கூட நின்று போயிடும். அப்போ கும்பராசிக்காரர்கள் திருமணத்தை கூட இன்னும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாம், 2025 மார்ச் வரையும். இப்போ சுக்கிரன் வலுவாக இருக்கிறார், பொண்ணு தேடி வரும். இப்போ நீங்கள் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா ஜாதகம் நல்ல உங்களுக்கு பொருத்தமாக இருக்கா, அதே போல் பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி தான் இந்த காலகட்டத்திலலாம் திருமணத்தில் இறங்கணுங்க. ஏன்னா திருமணம் தள்ளி போகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமண விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். ஏன்னா இப்போ சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பாருங்கள் நல்ல வரன் தேடி வரும். ஆராய்ந்து அதில் நீங்கள் முடிவெடுப்பது சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் சுக்கிரன் பொதுவாக 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது எல்லா வகையிலுமே சிறப்பு தான். ஏன்னா 5ஆம் இடம் புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம். அப்போ பூர்வீக விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். நல்ல திட்டமிடல் இருக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது சிறப்பு. பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். இன்னும் சொல்ல போனால் ஜென்மசனி காலகட்டத்தில் கும்பராசி பெண்களுக்கு பாருங்கள், இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அப்போ கும்பராசி பெண்களுக்கு சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது, ராசிக்குள்ளே சனி இருப்பது உடனே குழந்தை தெரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ நல்ல ஒரு சிறப்பை காண முடியும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது அதிர்ஷ்டம் தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த 24 நாட்களும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல தைரியத்தை கொடுக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி கொடுக்குங்க. ஏன்னா செவ்வாய் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். செவ்வாய் ஒரு ஸ்பீடு கிரகம். அப்போ செவ்வாய் இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல இருப்பதும் சிறப்பு. அதே போல் 5ஆம் இடத்துல புதனும் இருக்கிறார். சுக்கிரனும் புதனும் 5ஆம் இடத்துல இருப்பது நல்ல ஒரு மைண்டை கொடுக்கும். நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஜென்மசனியில் குழம்பி போயிருந்த உங்களுக்கு இந்த 24 நாட்களும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானும் வக்கரநிலை ஆக போகிறாரு. அப்போ இந்த ஜென்மசனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். அப்போ இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு பணப்புழக்கம், ஒரு திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ எதிர்பார்த்தது எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையாகவே முடியும். இந்த 24 நாட்களும் பாருங்கள் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருப்பது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.